அரசியல் அமைப்பு தான் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம ஏற்கனவே 2-3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட கண்டினியூஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இதில் நான் ஆன்சர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கேன். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கரெக்டான ஆப்ஷன்ஸ் எடுத்து நம்ம நோட் பண்ணியாச்சு. நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மொழி அடிப்படையில் பல மாநிலங்கள் எப்போது உருவாக்கப்பட்டது? 1956 உருவாக்கியிருக்காங்க. கரும்பலகை திட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1992. குறைந்தபட்ச கற்றல் அளவு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் தாவே. தாய்மொழி வழி கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த கல்விக்குழு பல்கலைக்கழக மானியக்குழு. அடுத்து, உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் குழந்தை தொழிலாளர்கள் உள்ள நாடு இந்தியா. பன்னாட்டு எழுத்தறிவு ஆண்டாக ஐநாவினால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1990. உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8. தொட்டில் குழந்தை திட்டம் தமிழக அரசால் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1992. சாரதா சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1929. சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்புச் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1976. உலக மக்கள் தொகை நாள் ஜூலை 11. சர்வதேச மனித உரிமை தினம் டிசம்பர் 10. அடுத்து, தேசிய மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1993. மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1997. மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 5. சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8 தான் மகளிர் தினம். சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979. சிறுவர்களுக்கு எதிரான அநீதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1986. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை நியமிப்பது ஆளுநர். 1995 சர்வதேச பெண்கள் மாநாடு நடைபெற்ற இடம் பெய்ஜிங். நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1968. ஆண்டுதோறும் எந்த மாநிலத்தில் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? ஜனவரி. சாலை போக்குவரத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1989. கொடுத்துருக்க ஆப்ஷனில் சி தான் சரி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.